நான் வந்து பிக் பாஸ் வந்து தமிழ்ல 7 சீசன், தெலுங்குல 7 சீசன், மலையாளத்துல வந்து 6 சீசன், ஹிந்தி வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, கன்னடமும் வந்து அது 2 சீசன் வந்து அப்பப்ப பார்த்தது உண்டு. இத்தனை சீசன்கள்லையும் இல்லாத ஒரு விடயம், இந்த ஷோக்களை நடத்தின நபர்கள், தமிழ்ல வந்து இதற்கு முதல் கமல்ஹாசன் அவர்கள், தெலுங்குல நாகார்ஜுனா அவர்கள், மலையாளத்துல மோகன்லால் அவர்கள், இப்படியான ஜாம்பவான்கள் நடத்தின நிகழ்ச்சிகள்ல இல்லாத ஒரு விடயம் மக்கள் செல்வன் அவர்கள் நடத்துகிற தமிழ் பிக் பாஸ் பாகமெட்டில் இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த போட்டியாளர்களை ஒரு காணொலிக்காக நமக்கு வந்து இவ்வளவு காசு தருகின்றார்கள், அதற்காக நாம கேள்வியை கேட்கணும், உள்ளுக்குள்ள அனுப்பணும், டைமுக்கு நேரம் போகின்றது, சரி உள்ள போங்க அப்படின்னு விட்டுறோம் இல்லாம, இவர் வந்து ஒரு பெரியதொரு நபர் மக்கள் செல்வன் அப்படின்றவர் இப்ப டாப் 5 நடிகர்களுக்குள்ள இருக்காரு, அவருக்கு சம்பளங்களே கோடி. அப்ப அப்படி இருக்கக்குள்ள வருகின்ற போட்டியாளர்களை இவர் நடத்துற விதம் அது உணர்வு பூர்வமா இருந்துச்சு. அவர்களிடமும் இவர் தெரிஞ்சு கொள்ள விரும்புறது, அறிந்து கொள்ள விரும்புறது, எனக்கு என்ன அறிவுரை நீங்கள் சொல்ல போறீர்கள் அப்படி என்று கேட்பது. அடுத்தது வந்து ஒவ்வொரு போட்டியாளர்களோட குடும்பத்தினர், அவங்களது அப்பா அம்மா, அவங்களையும் மேடையில வைத்து அழகு பார்ப்பது அப்படி என்பது வந்து எந்த பிக் பாஸ் சீசன்லையுமே நான் பார்த்த சீசன்கள்லையுமே எந்த தொகுப்பாளர், அதாவது கோஸ்டுமே வந்து பண்ணவில்லை. மக்கள் செல்வன் அவர்கள் வந்து அவர் பல நடிகர்கள் இருந்து தனித்துவமானவர் அப்படி என்பதை, அவர் நடிகர் அல்ல ஒரு மனிதர் அப்படி என்பதை இதுல வந்து அவர் ஒரு பாடமா படிப்பித்திருக்கார். பார்ப்பவர்கள் அதைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கார்கள் சமூக வலைத்தளங்களில். பிக் பாஸ் தமிழ் அப்படின்ற ஒரு பெயரை விட மக்கள் செல்வன் அதுல பண்ண விடயத்தை தான் மக்கள் கொண்டாடுகிறார்கள், சிறப்பு. ஸோ அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் தமிழோட வீடு. இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல 7 சீசன் முடிஞ்சிருக்கு. அந்த 7 சீசன்ல இல்லாத அளவுக்கு வீட்டில் இருக்கிற கான்செப்ட் வந்து இதுல ஸ்ட்ராங்கா இருக்கு. பல திருப்பு முனைகள், ஆண்கள் பெண்கள் அப்படின்னு போட்ட கோடா இருக்கட்டும், இது தெரியும், இன்னும் வெளியில வராத பல விடயங்கள். அந்த சமையல் அறையில அந்த கபட்ல சிலதுக்கு டிசைன் இருக்கு, சிலதுக்கு டிசைன் இல்லை. இன்னொன்று வந்து இந்த பாத்ரூமுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கபில்சான அந்த ஒரு பெட் போட்டிருக்கு, அது ஏன் போட்டிருக்கு, ஸ்பெஷல் பாத்ரூம் அது என்னது, அப்படியான விடயங்கள் இன்னும் வெளியில வரையில. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து இன்னும் 24 மணி நேரத்தில் இன்னொரு வெளியேற்றம், அப்படியான விடயங்கள் வந்து தமிழ் பிக் பாஸ்ல இதான் முதல் தடவை பார்க்குறோம். அதுவே வந்து அந்த எதிர்பார்ப்பை இன்னும் எகிர வச்சிருக்கு. சரி, இந்த வீடியோவில் நான் பேச போகிற விடயங்கள் வந்து இந்த முதல் நாளோட எனக்கு தோன்ற விடயங்கள், நடந்தது, நான் ரசித்தது அப்படின்றத என்னுடைய ஒரு விமர்சனமாக உங்களோட பகிர்ந்து கொள்றேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, கேள்விகள் இருந்தா கேளுங்க, நான் பதில் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் 6 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரவீந்தர் சார் அவர்கள், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சச்சனா அவர்கள், அடுத்தது தர்ஷா கப்தா அவர்கள், சத்யா என்எஸ்ஏ அவர்கள், தீபக் அவர்கள், ஆர்ஜே ஆனந்தி அவர்கள். இவர்களுடைய வருகையை பற்றி நான் இதற்கு முதல்ல 2-3 வீடியோ போட்டுட்டேன், என்னென்ன பேசியிருக்கார்கள் அப்படி என்பதையும் சொல்லிட்டேன். அதனால நான் அதை திருப்பி சொன்னால் அது வந்து சொல்ல தேவையில்லை என்றபடியால நான் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கேன். சரி, இந்த 6 பேரும் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் வந்து பிக் பாஸோட கதவு திறக்கப்படுகின்றது. அதற்கு முதல் திறக்கவில்லை, இவர்கள் வந்து வெளியில் இருந்தார்கள். கதவு திறந்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள போனவர்களிடம் பிக் பாஸ் கேட்கிறாரு, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு. பிக் பாஸ் சொல்ற வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் தான் நடுவில் ஒரு கோடு போகுது அப்படின்றதுக்கு அப்புறம் பிக் பாஸ் விளக்குறாரு. ஸோ இந்த சீசன் வந்து வீடு வந்து 2 கான்செப்ட்ல இருக்குது, 2 வீடு மாதிரி இருக்குது. ஆண்களுக்கு ஒரு பகுதி, பெண்களுக்கு ஒரு பகுதி. இதுல எது உங்களுக்கு வேணும் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்ப அதுல வந்து அந்த கருத்து முரண்பாடு வருது, 2 பேராலையும் டிசைட் பண்ண முடியல. அப்ப பிக் பாஸ் வந்து அப்படியே அதை ரோல விடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த போட்டியாளர்கள் சுனிதா அவர்களும் ஜெஃப்ரி அவர்களும் அவங்க வந்து உள்ள வர்றாங்க. அவங்கள்ட்டையும் பிக் பாஸ் வந்து இதே மாதிரியான கேள்விகளை கேட்கிறாரு. அப்ப அவங்களும் வந்து முடிவெடுக்க முடியல, அதுவும் வந்து டைல முடியுது. அப்ப எல்லாரையும் திரும்ப அழைக்கிறாரு. ஸோ இப்போ நீங்க 8 பேர் வந்து முடிவெடுங்க அப்படின்னு. அப்ப ஆண்கள் வந்து ஒரு தியாகம் பண்றாங்க, பெண்கள் கேட்டதை கொடுக்குறாங்க. ஆனா எங்களுக்கு வந்து நாங்க சொல்ற ஒரு நிபந்தனையை நீங்க பண்ணணும். நாங்க கேட்கின்ற ஒரு வாரத்துல ஆண்கள்ல நீங்க யாரையுமே நோமினேட் பண்ணக்கூடாது, அதாவது வெளியேற்றத்துக்கு ஆண்களோட பேரை சொல்லக்கூடாது. அது எந்த வாரம் அப்படி என்பதை 15 வாரத்துல எந்த வாரத்துல நாங்க அதை கேட்போம் அப்படி என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம். இதற்கு நீங்கள் சரி அப்படி என்றால்
நாங்கள் வந்து இந்த நீங்கள் கேட்ட சைட்டை வந்து தாரோம் அப்படின்றார்கள். அதற்கு பெண்களும் வந்து சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித் அவர்கள், பவித்ரா ஜனனி அவர்கள், அவங்களுடைய வருகை. பெண்களில் இதற்கு முதல் பல பெண் போட்டியாளர்கள் வந்திருந்தாலும் பவித்ரா ஜனனி அவர்கள் வந்து கொஞ்சம் தைரியமான ஒரு நபராகவும் பார்ப்பதற்கு, இப்போ நம்ம இப்படி பார்த்து கொண்டிருந்தோம் அப்படின்னா யாருப்பா இது அப்படின்னு அந்த ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 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 யாருப்பா அவங்க அப்படின்னு அந்த கேட்க வச்சாங்க. ஒரு ஒரு நெருப்பா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பவித்ரா ஜனனி அவர்கள் உள்ள வந்து போட்டு சொன்னாங்க, ஏன்பா இப்படி பண்ணீங்க, ஏன் இதுக்கு சரி என்று சொன்னீர்கள் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா நஞ்சுதன் அவர்கள், இவங்க வந்து விஷ்ணு அவர்களுடைய தோழி என்றாங்க, தோழி என்று வச்சுக்கொள்வோமே, தோழி அப்படின்றாங்க. ஸோ இவங்களுடைய குரல் வந்து ஒரு இதாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு கவலை. சரி, அது சம்பந்தமான விஜய் சேதுபதி அவர்களோட அவங்க பேசியிருந்தாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து உள்ளுக்கு போகிறாங்க. இந்த குரலை வச்சு சோசியல் மீடியாவில் நிறைய விடயங்கள் போய்கொண்டிருக்கு. அதுக்கு நான் தனி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அதுக்கப்புறம் அருண் அவர்கள் வர்றாங்க. இவர் யார் அப்படின்னா அர்ச்சனா அவர்களுடைய நண்பர், நம்ம நண்பர்னு சொல்லிக்குவோம், நண்பர். அதுக்கப்புறம் தர்ஷிகா அவர்கள். ஸோ தர்ஷிகா அவர்கள் வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கும் சௌந்தர்யா நஞ்சுதன் அவர்களுக்கும் அந்த குரலை வச்சு ஒரு சண்டை ஒன்று வருது. பவித்ரா ஜனனி அவர்கள் வந்து அதை வந்து அப்படியே திசை திருப்பிட்டாங்க. அது ஒரு நல்ல விடயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜே விஷால் அவர்கள், அன்ஷிதா அவர்கள், அப்புறம் அன்ஷிதா அவர்களும் நெகட்டிவிட்டியை பற்றி பேசியிருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கையில் நடந்ததை பற்றி. அது உண்மை. சமீபத்தில் கூட பிரியங்கா அவர்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி ஒன்று நடந்துச்சு. ஒரு பக்க கதையை மட்டும் கேட்டுட்டு அந்த நெகட்டிவிட்டி மூலம் ஒரு பொண்ணை வந்து தாக்குனது. அன்ஷிதா அவர்களுக்கும் இதே மாதிரியான சில விடயங்கள் நடந்துச்சு. அப்போ அன்ஷிதா அவர்கள் ஒரு விடயம் உண்மையாக சொல்லியிருந்தாங்க, பல பேருக்கு ஒருத்தரை தாக்குறது நெகட்டிவிட்டினா பல பேர் கூட்டமாக சேர்ந்து பண்ணுறாங்க, அது கவலையாக இருக்குது அப்படின்னு. அது 100% உண்மை. நம்மளே ரீசெண்டாக கண்ணால் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்ணவ் அவர்கள், எனக்கு தெரிஞ்ச ஆர்ணவ் அவர்களுடைய அவசர கொடுக்கை அப்படின்வாங்கல்ல, விஜய் சேதுபதி அவர்கள் கூட அதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு, அவசர கொடுக்கை அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணிச்சுது. அதுக்கப்புறம் வந்தவர் தான் வந்து இப்போ நான் என்னுடைய வழக்கம் வந்து பிக் பாஸ் பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் டே வந்து யாராவது ஒரு நம்மளை யாருப்பா இது நல்லா பண்றாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுனா நான் அவருடைய பேரை வந்து போஸ்ட்ல போடுவேன். சரிங்களா, ஹைலைட் பண்ணி போடுவேன். போன வாட்டி பிரதீப் ஆண்டனி அவருடைய வருகையை பார்க்கக்குள்ள நான் சொல்லிட்டேன், இவர் தான் கேம் சேஞ்சர் அப்படின்னு. இந்த வாட்டி வந்து எனக்கு முத்துக்குமார் அவர்கள், அவர் வந்து அந்த மேடையில் பேசின விதம், தமிழ், அந்த அவருடைய தமிழை வந்து நான் ரசித்தேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்கும் போது நான் பேசுகிற விதம் வேறு மாதிரி இருந்திருக்கும், அதிகமான ஆங்கில பாவித்திருப்பேன். ஆனால் இப்போ வந்து நான் வந்து இந்த சீசனில் வந்து என்னுடைய பேச்சை வந்து அதிகமாக தமிழை பயன்படுத்தணும் அப்படி என்பதற்கு காரணம் வந்து நான் சில பேரை பார்த்து வியந்தேன். ராஜ்மோகன் சார் அவர்கள், அப்புறம் இலங்கையில் கூட இன்னொரு யூடியூபர் ஒருத்தங்க இருக்காங்க சங்கவி அப்படின்னு, அவங்களோட தமிழெல்லாம் கேட்க ஆசையாக இருக்கு. அவங்க பேசுகிற விடயத்தை விட அவங்களோட தமிழுக்காகவே அதை காணொலியை பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அந்த தமிழுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அப்படி என்பது அந்த உண்மை. ஸோ அப்போ அவங்கள பார்த்து போட்டு தான் நானும் வந்து ஓகே, நான் ரசிக்கின்ற இந்த நிகழ்ச்சி 105 நாட்கள் ஆட்டம், சரி நானும் இதே மாதிரி முயற்சி செய்வோம் என்பதற்காக என்னுடைய மொழியை வந்து நான் மாற்றிக்கினேன். எதிர்பாராத விதமாக முத்துக்குமார் அவர்கள் வந்து இந்த நான் ரசிக்கின்ற இந்த ஷோவில், நான் விமர்சனம் பண்ணுற இந்த ஷோவில் அவரும் வந்து அந்த தமிழில் பேசுனதாக இருக்கட்டும், இத்தனை பேர் வந்திருந்தாலும் முத்துக்குமார் அவர்கள் அந்த மேடையை அதிர வைத்தார் அப்படி என்பதுதான், பல பேரை திரும்பி பார்க்க வைத்தார் அப்படி என்பதுதான் 100% உண்மை. அவரும் சரி, அவரது அம்மாவும் சரி, அவரை மக்கள் செல்வன் ரசித்ததும் சரி, வியந்து பார்த்ததும் சரி, அவங்களுடைய உரையாடலும் சரி, மிக அருமையா இருந்துச்சு. அதை நான் திரும்ப பார்க்கணும் என்பது என்னுடைய ஆசை. உங்கள் எத்தனை பேருக்கு முத்துக்குமார் முத்துக்குமரன் அவருடைய வருகை, அவருடைய பேச்சு, அவருடைய அம்மா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், அவருடைய அந்த காணொலி ஸ்பெஷலா போடப்பட்ட, சிறப்பா போடப்பட்ட அந்த காணொலி, அப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் முத்துக்குமாரன் அவர்களுடைய உரையாடல் எத்தனை பேர் ரசித்தீர்கள், வியந்து பார்த்தீர்கள்? வந்த நபர்களையே இவர் உங்களை கவர்ந்தார் அப்படி என்றது எத்தனை பேருக்கு தோணிச்சு அப்படி என்பதை முடிந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜே ஜாக்லின் அவர்கள் கடைசியா வந்து வந்தாங்க. இது வந்து 18 போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள போனது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் போய் வந்து எனக்கு விருப்பம் இல்லை, நீங்க வந்து ஏன் இந்த நிபந்தனைக்கு
சரி என்று சொன்னீர்கள் அப்படின்னு அவங்க வந்து விவாதம் பண்ணி கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கள் செல்வன் எல்லார்ட்டையும் வீட்டுக்குள்ள போனவர்களோட பேசுறாரு. அவர் சொல்றாரு 24 மணி நேரத்துல ஒரு நபர் வெளியில போறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ட்விஸ்டோட ஒரு குட் பையா சொல்லி போட்டு அவர் வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறமும் அங்க பார்க்க வந்தவர்களிடம் எப்படி இருந்துச்சு, அதாவது நான் நல்லா பண்ணியிருந்தேனா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. மக்கள் செல்வனை நான் வியந்து பார்த்தேன். படங்கள்ல பல தடவை அவரை வியந்து பார்த்திருப்பேன். அவர் கூட வேலை செய்தவர்கள் பல பேர் வியந்து பார்த்திருப்பார்கள். பல உச்சத்தில் இருக்கிற நடிகர்களே மக்கள் செல்வன் அவர்களை வியந்து பார்ப்பார்கள். ஆனா இந்த ஒரு ஷோல வந்து அவர் இவ்வளோ ஒரு சின்ன போட்டியாளராக இருந்தாலும் சரி, பெரிய போட்டியாளராக இருந்தாலும் சரி, வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவர் வந்து எல்லாரையும் ஒரு சமமா நடத்துற விதம், எல்லார்கிட்டையும் அவர் அறிவுரை கேட்கிறாரு. எனக்கு என்ன அறிவுரை சொல்ல போறீங்க, நான் பண்றது சரி அப்படின்னு போட்டியாளர்கள் மட்டுமில்ல பார்க்க வந்த மக்களிடமும் வந்து எப்படி இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தேனா அப்படின்னு கேட்டது. அதனாலதான் அவர் மக்கள் செல்வனா அந்த மேடையில் நிற்கிறார் அப்படி என்பதை காமித்திருக்கு சிறப்பு. இது இன்று நடந்த நிகழ்ச்சிகளோட என்னுடைய ஒரு பார்வை, என்னுடைய ஒரு விமர்சனம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. இந்த 18 பேர்ல எனக்கு பிடித்த இந்த இன்று நடந்த நிகழ்வுல நான் ரசித்து பார்த்தது முத்துக்குமரன் அவர்களுடைய வருகை. அடுத்தது வந்து எனக்கு சில பழைய போட்டியாளர்கள ஒருத்தருடைய வருகையை பார்க்கக்குள்ள ஞாபகப்படுத்திச்சு அப்படின்னா தீபக் அவர்கள், அசீம் அவர்கள் வரும்போது எனக்கு தோணிச்சு, அசீம், நான் டனிஸ் வியூ என்னுடைய முதலாவது சேனலை சொல்லியிருப்பேன், அசீம் வரைக்குள்ள கண்டிப்பா இந்த நபர் சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு. தீபக் அவர்களை பார்க்கக்குள்ள கண்டிப்பா இவர் இந்த ஷோவோட ஒரு வேற லெவலில் கேம் சேஞ்சரா இருப்பார் அப்படின்றது எனக்கு தோணிச்சு. முத்துக்குமாரன், தீபக் இந்த 2 பேரும் எனக்கு வந்தார்கள். பெண்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பவித்ரா ஜனனி அவர்கள், அப்புறம் அந்த சின்ன பொண்ணு வந்தாங்கல்ல அவங்களும் வந்து சுறுசுறுப்பா இருக்காங்க. ரவீந்தர் சார் சொல்லவே வேணாம், அவரும் விஜய் சேதுபதி அவர்கள் பேசுறது நல்லா இருந்துச்சு. சரிங்களா? நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.